ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஓபிசி சர்டிஃபிகேட் எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேக்குறீங்க, ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து எப்படி அப்ளை பண்றது, இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும், இதுக்கு எங்க போயிட்டு வாங்குறது அப்படிங்கிற பத்தி கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலா வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வந்து அதர் பேக்வர்ட் கிளாஸ் சர்டிஃபிகேட்னு சொல்லுவோம். தமிழ்ல வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளின் சமூக சான்று அப்படிங்கிற வந்து தமிழ்ல வந்து சொல்லுவோம். இந்த சர்டிஃபிகேட் வந்து எதுக்காக முதல்ல உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா வந்து ஸ்கூல் காலேஜஸ் வந்து கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா நீங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசாங்கத்தால ப்ரொவைட் பண்ணக்கூடிய அந்த எக்ஸாம்லாம் இருக்கு பாத்தீங்களா, லைக் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம், எஸ்எஸ்எல்சி எக்ஸாம், இந்த மாதிரி ரயில்வே எக்ஸாம், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நீங்க வந்து உள்ள வந்து என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படும். ஏன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் வச்சிருக்கவங்களுக்கு தனியா வந்து ஒரு கோட்டா அப்படிங்கிறது வந்து கொடுப்பாங்க, ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்காக வந்து இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து கேட்பாங்க. நீங்க இதை வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப பெட்டரா இருக்கும். சரிங்களா? இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு சர்டிஃபிகேட் தான் அந்த ஓபிசி சர்டிஃபிகேட். இந்த சர்டிஃபிகேட் எப்படி நம்ம வந்து ஒரு 7 நாள்ல வந்து நம்ம வந்து வாங்குறது அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பர் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன்ல வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல வந்து ஓபிசி கேட்டகரினா யாரு அப்படிங்கிறது நிறைய பேர் தெரியாம இருக்கீங்க. ஓபிசி கேட்டகரி அப்படின்னா வந்து நீங்க வந்து பிசி, டிஎன்சி, எம்பிசி, அதே மாதிரி பிசி வந்து முஸ்லீம், இவங்க மட்டும்தான் வந்து ஓபிசி கேட்டகரியில வந்து வருவாங்க. யாரெல்லாம் ஓபிசி கேட்டகரியில வருவீங்க அப்படிங்கறத உங்களுடைய கேஸ்ட் வைஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோட அஃபீஷியல் வெப்சைட்டான டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிளாக்வேர்ட் கிளாஸோடைய அஃபீஷியல் வெப்சைட் நான் லிங்க் கொடுத்துறேன். நீங்க அங்க போயிட்டு உங்களுடைய கேஸ்ட், அதாவது உங்களுடைய ஜாதி வந்து இந்த இடத்துல இருக்கா அப்படிங்கிறத நீங்க வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. அப்படி வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல சென்ட்ரல் ஓபிசி லிஸ்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு இந்த கேஸ்ட்ல உங்களுடைய ஜாதி சான்றிதழை கையில எடுத்து வச்சுக்கிட்டு இந்த கேஸ்ட்ல உங்களுடைய ஜாதி சான்றிதழ்ல இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஓபிசி கேட்டகரியில வருவீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அர்த்தம். நல்லா கவனிக்கணும். ஓபிசி கேட்டகரி அப்படின்னா வந்து வேற ஒன்றும் இல்லை. ஓபிசி சர்டிஃபிகேட் நீங்க வாங்கணும் அப்படின்னா வந்து நீங்க ஒரு பிசி, அதாவது பிளாக்வர்ட் கிளாஸா இருக்கணும், அப்படின்னா மோஸ்ட் பிளாக்வர்ட் கிளாஸா இருக்கணும், டிஎன்சியா இருக்கணும், அப்படின்னா எம்பிசி, இல்லைன்னா பிளாக்வர்ட் கிளாஸ்லயே முஸ்லீம், இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஓபிசி கேட்டகரியில வந்து வருவாங்க. சரிங்களா? இப்போ இந்த ஓபிசினா வந்து யாரு அப்படிங்கிற வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதுக்கு வந்து அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அதில் வந்து தேவைப்படும் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளா ஒரு 4 டாக்குமெண்ட் மட்டும் உங்க கையில இருந்துச்சுனாலே போதும். முதல்ல உங்க போட்டோ, யாருக்கு வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படுதோ அவங்களுடைய போட்டோ, நீங்க ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய போட்டோ தேவைப்படும், இல்ல உங்களுடைய அப்பா அம்மாக்கு வேணும் அப்படின்னா அவங்களுடைய போட்டோ வந்து தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் உங்க வீட்டு அட்ரஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரூஃப், லைக் வந்து ரேஷன் கார்டு, அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஆதார் கார்டு, இல்ல ஏதாச்சும் ஒன்றும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அட்ரஸ் ப்ரூஃபா நீங்க வந்து கனெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ப்ரூஃப் ஆஃப் இன்கம். ஆக்சுவலா வந்து இந்த இன்கம் வந்து எதுக்காக வந்து இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து கேட்கறாங்க அப்படின்னா உங்களுடைய பேரண்டோட ஆண்டு வருமானம் வந்து 8 லாக்குள்ள இருக்கு அப்படின்னா நீங்க வந்து நான் கிரிமினல் லேயர்ல இருந்து நீங்க வந்து வருவீங்க, அதாவது என்சிஎல் சொல்லுவோம், அதுல வருவீங்க. நீங்க 8 லட்சத்துக்கு மேல வந்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க கிரிமினல் லேயர் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டுக்குள்ள வருவீங்க. அந்த ஓபிசி சர்டிஃபிகேட்லேயே வந்து 2 டைப்ஸ் ஆஃப் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வந்து ப்ரொவைட் பண்றாங்க. எல்லாருமே அதிகபட்சம் வந்து 8 லாக்கு கம்மியாக தான் வந்து இருப்போம். அப்படிங்கிறதுனால இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் நான் கிரிமினல் லேயர் அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்குள்ள தான் நம்ம வந்து வருவோம். அப்படிங்கிறதுனால இன்கம் சர்டிஃபிகேட் கண்டிப்பா தேவைப்படும். அதை நீங்க வாங்கி அப்ளை இல்லாதவங்க அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நீங்க என்ன கேஸ்ட் அப்படிங்கறத தெரியப்படுத்துறதுக்காக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இந்த 4 டாக்குமெண்ட் வந்து தேவைப்படும். உங்க பேரண்ட் வந்து இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்றாங்க அப்படின்னா நீங்க ஐடிஆர் ஃபில்லிங்கான அந்த ஒரு ப்ரூஃப் நீங்க வைக்கணும். ஜிஎஸ்டி பண்றாங்கன்னா அதுக்கான ஒரு ப்ரூஃப் நீங்க வந்து வைக்கணும். அதுக்கப்புறம் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து நீங்க அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியில ஒரு பேஜ் வரும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த செல்ஃப் டிக்ளரேஷன் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிட்டு யார் வந்து அப்ளிகேண்டா இருக்காங்களோ அவங்களுடைய சிக்னேச்சர் மட்டும் நீங்க அந்த இடத்துல வந்து சைன் பண்ணி மறுபடியும் நீங்க வந்து அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். இது எல்லாமே நீங்க கையில ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு ஸ்கேன் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணி வச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா எப்பயும் வழக்கம் போல நம்ம வந்து இ சேவை லாகின் பேஜில் தான் வரணும். ஏன்னா இது வந்து இ சேவையில நம்ம அப்ளை பண்ண போறோம். இ சேவை நீங்க லாகின் பண்ணதுக்கு அப்புறம் அதுல வந்து டாஸ்க்பார்ல வந்து உங்களுக்கு வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலா வந்து இந்த ஓபிசி கேட்டகரி இந்த சர்டிபிகேட் வந்து நம்ம தமிழ்நாடு அரசு வருவாய்த்துறை தான் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அப்படிங்கிறதுனால ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்க, 2வது பேஜ்ல உங்களுக்கு இருக்கும். இந்த இடத்துல வந்து REV 115 அப்படிங்கிற இந்த கோடு நம்பரை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதர் பிளாக்வேர்ட் கிளாஸ் சர்டிபிகேட்டை நீங்க வந்து அப்ளை பண்ணி வாங்கலாம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பாருங்க, நெக்ஸ்ட் பாப்அப் வந்து எனபிள் ஆகும். இந்த இடத்துல வந்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இங்க தேவைப்படும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 60 ரூபாய் நீங்க வந்து ஆன்லைன்ல ஃபீஸ் வந்து பே பண்ணா போதும். இந்த இடத்துல ப்ரொசீட் அப்படிங்கறத வந்து கொடுங்க. இதை கொடுத்தீங்கன்னா ஏற்கனவே நீங்க வந்து கேன் நம்பர் வந்து கிரியேட் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவுசெய்து கேன் நம்பர் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா புதுசா நீங்க வந்து ஒரு சர்டிஃபிகேட் இ-சேவையில் அப்ளை பண்ணி வாங்கணும்னா கேன் நம்பர் வந்து மஸ்டா தேவைப்படும். சிட்டிசன் அக்சஸ் நம்பர்னு சொல்லுவோம். இந்த நம்பர் நீங்க கிரியேட் பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா இப்பவே போயிட்டு கிரியேட் பண்ணுங்க. இந்த கேன் நம்பர் வந்து எப்படி சரியான ஒரு முறையில் வந்து கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம சேனல் ஒரு வீடியோவா நான் வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மேல நீங்க ஐ பட்டன்லையும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
அதை நீங்க வந்து ரெடி பண்ணிக்கோங்க. சரிங்களா? கேன் நம்பர் ஏற்கனவே உங்ககிட்ட வந்து இருக்கு அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் வச்சு நீங்க கேன் நம்பர் வந்து சர்ச் பண்ணி எடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் போட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே கேன் நம்பர் இருக்கா இல்லையா அப்படிங்கிற நீங்க சர்ச் பண்ணி எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழே உங்களுக்கு வந்து கேன் நம்பர் வந்து ஷோ ஆகும். அது அந்த இடத்துல லெஃப்ட் சைட்ல வந்து நீங்க டிக் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஓபிசி கேட்டகரி அப்ளை பண்றதுக்கான அப்ளிகேஷன் பேஜுக்குள்ள வந்துருவீங்க. உங்க பேரு, உங்க அப்பா பேரு, உங்க அம்மா பேரு, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், இப்போ கரண்டா இருக்கக்கூடிய அட்ரஸ், இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட்டா வந்து இந்த இடத்துல வந்து ஷோ ஆயிரும். இது வந்து பிளரா இருக்கும். சப்போஸ் நீங்க வந்து கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கேன்ல போயிட்டு கரெக்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ப்ரொசீட் கொடுங்க. இது எல்லாமே நீங்க மறுபடியும் வந்து டிஃபால்ட்டா வந்து இருக்கும். அது நீங்க மறுபடியும் வந்து ரீஎன்டர் பண்ண தேவையில்லை. அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பர்சனல் டீடைல் அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்க ஏற்கனவே உங்களுடைய ரிலீஜன் என்ன அப்படிங்கிறது இருக்கும். நீங்க வந்து ஹிந்துனா ஹிந்துன்னு இருக்கும், முஸ்லீம்னா முஸ்லீம் சொல்லிட்டு இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய கேஸ்ட் வந்து என்ன அப்படிங்கிற வந்து கேட்கறாங்க. உங்களுடைய கேஸ்ட்டை கரெக்டா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து கொடுங்க. அதாவது இந்த கேஸ்ட் வந்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பார்த்து நீங்க வந்து இந்த இடத்துல என்டர் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுடைய சர்டிஃபிகேட்ல இருக்கக்கூடிய அந்த ஜாதியை நீங்க கரெக்டா இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் சீரியல் நம்பர் ஆஃப் த கேஸ்ட் இன் த சென்ட்ரல் லிஸ்ட் ஆஃப் ஓபிசி அப்படிங்கறத கேட்டிருப்பாங்க. இதை இந்த இடத்துல 85 அப்படிங்கறத வந்து கொடுங்க. இது எப்படி ப்ரோ 85 நம்மளால பார்க்க முடியுது அப்படின்னா இந்த இடத்துல நீங்க என்ன கேஸ்ட் கொடுக்குறீங்களோ அந்த கேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான கோடு நம்பர் ஆட்டோமேட்டிக்கா அவங்க செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை உங்களுக்கு இந்த இடத்துல வந்து டிஃபால்ட்டா உங்களுக்கு வந்து ஷோ ஆயிரும். நெக்ஸ்ட் உங்களுடைய தொழில் என்ன அப்படிங்கறத வந்து கேட்கறாங்க. நீங்க வந்து ஸ்டூடெண்டா இல்ல வந்து சர்வீஸ்ல இருக்கீங்களா, பிசினஸ்ல இருக்கீங்களா, இல்ல வந்து அக்ரிகல்ச்சர்ல, இல்ல அதர் நீங்க வந்து ஒரு தினக்கூலி அடிப்படையில் இருக்கீங்க அப்படின்னா தினக்கூலி அப்படின்னு போடுங்க. டெய்லி வெங்ஸ் அப்படிங்கறது நீங்க வந்து இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்கறாங்கன்னு பாருங்க. ஸ்டேட்டஸ் ஆஃப் த ஃபாதர் அண்ட் ஹஸ்பண்ட். நீங்க மேரேஜ் ஆகாம இருந்துச்சுன்னா ஃபாதர் நீங்க வந்து கொடுக்கணும். அதே மாதிரி மேரேஜ் ஆயிருந்தீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் கொடுக்கணும். ஜென்ஸுக்கு மோஸ்ட்லி எல்லாமே ஃபாதர் தான் நம்ம வந்து என்டர் பண்ணுவோம். அப்படிங்கிறதுனால அவங்க வந்து லைவ்ல இருக்காங்களான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இந்த இடத்துல எஸ்ன்னு கொடுங்க. அவங்களுடைய நேச்சர் ஆஃப் இன்கம் என்ன அப்படிங்கிற வந்து கேட்கறாங்க. நீங்க அவங்க ஒரு எம்ப்ளாய்டுனா எம்ப்ளாய்டு கொடுங்க. இல்ல வந்து ஒரு ஒர்க்கிங் பீப்புள் கொடுங்க. இல்ல வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு, அன்எம்ப்ளாய்டு அப்படிங்கிற செலக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஸ்டேட்டஸ் ஆஃப் மதரும் வந்து லைவ்ல இருக்காங்கன்னா எஸ் இந்த இடத்துல கொடுக்கணும். அவங்க வந்து இல்ல அப்படின்னா நோ அப்படிங்கிற வந்து கொடுக்கணும். இந்த இடத்துல நேச்சுரல் ஆஃப் ஆக்குபேஷன் அப்படிங்கிற இடத்துல வந்து மதர் வந்து என்னவா இருக்காங்க அப்படிங்கறத கேட்கறாங்க. அதையும் கரெக்டா இந்த இடத்துல வந்து கொடுத்துருங்க. இது எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து டிஃபால்ட்டா கேன்ல வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது இருக்கும். அந்த கேன் நம்பர் வந்து டிஃபால்ட்டா வந்துடும். இந்த இடத்துல டிக்ளரேஷன் அப்படிங்கிற இடத்துல வந்து மேல கொடுத்துருக்கக்கூடிய எல்லா டீடைலுமே என்னுடைய உண்மைத்தன்மைக்கு உட்பட்டு தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். எதுவுமே நான் வந்து ஒரு ஃபேக்கான நியூஸ் வந்து கொடுக்கல அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா டிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? டிக் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற இப்போ நம்ம வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ற பேஜுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொன்ன பார்த்தீங்களா ஒரு 4 டாக்குமெண்ட் வந்து மேண்டேட்டரியா தேவைப்படும். அதை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அதில் போட்டோ, எனி அட்ரஸ் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், செல்ஃப் டிக்ளரேஷன், இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் அப்படி இருந்துச்சுன்னா கொடுங்க. அப்படின்னா அந்த இடத்துல நீங்க இன்கம் சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணுங்க. ஏன்னா இந்த இடத்துல இன்கம் சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரியா வந்து கேட்கல. சில டிஸ்ட்ரிக்ட்ல வந்து வியூ வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, அதெல்லாம் ரிட்டர்ன் பண்ணுவாங்க. நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ரூஃப் ஆஃப் இன்கம் அப்படிங்கிற இடத்துல வந்து ஆப்ஷனல் தான் இருக்கும். நீங்க ஆப்ஷனல் இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பா இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுட்டு நீங்க இந்த இடத்துல அப்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு குயிக்கா அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து 5 to 7 டேஸ்ல உங்களுக்கு சர்டிஃபிகேட் அப்ரூவல் ஆகிறதுக்கு உங்களுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இது எல்லாமே நீங்க ஒன் பை ஒன்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆட் பண்ணுங்க. இப்போ செல்ஃப் டாக்குமெண்ட் அப்படிங்கிற இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து போட்டோ இந்த இடத்துல டாக்குமெண்ட் நம்பர் வந்து 1ன்னு போடுங்க. போட்டதுக்கு அப்புறம் இந்த இடத்துல போட்டோ ஏற்கனவே உங்க சிஸ்டத்துல இருக்கணும், அப்படின்னா மொபைல்ல இருக்கணும். அந்த போட்டோ வந்து 50 கேபிக்குள்ள இருக்கணும். பிக்சல் வந்து 250 கேபிக்குள்ள உங்களோட பிக்சல் வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் உங்களோட போட்டோ வந்து அட்டாச் ஆகும். அதுக்கு மேல நீங்க வந்து 1 MBக்குள்ள நீங்க வந்து மேல வச்சாலும் உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது, அதாவது அப்லோட் ஆகாது. இதெல்லாமே நீங்க வந்து ஒன் பை ஒன்னா வந்து ஆட் பண்ணுங்க. அதே மாதிரி செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மும் உங்களுக்கு ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேல வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும். சில சிஸ்டத்துல வந்து உங்களுக்கு வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் வந்து என்ன ஆகாது அப்படின்னா டவுன்லோட் ஆகாது. இந்த அப்ளிகேஷனை டோட்டலா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா சேவ்டு அப்ளிகேஷன்ல போயிட்டு டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் நீங்க ரீஎன்ட்ரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட், அதாவது செல்ஃப் டிக்ளரேஷன் தான் உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும். இப்போ இந்த செல்ஃப் டிக்ளரேஷன்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணீங்கன்னா யார் வந்து அப்ளிகண்டா இருக்காங்களோ அவங்களோட அப்ளிகண்டோட சிக்னேச்சர் இந்த இடத்துல போடுங்க. அவங்க வந்து வயசானவங்களா இருக்காங்கன்னா நீங்க தம்பு பிரஸ் வைங்க. சப்போஸ் அவங்க வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பேரண்ட் வந்து இந்த இடத்துல வந்து சைன் போடலாம், தப்பு கிடையாது. இது எல்லாமே நீங்க வந்து ரெடி பண்ணிட்டு இதை சேவ் பண்ணிட்டு மறுபடியும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்க வந்து ஆட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ எல்லாமே நான் வந்து ஒன் பை ஒன்னா உங்களுக்கு வந்து ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்டு ஃபைனலா வந்து நம்ம வந்து சப்மிட் பண்ற பேஜ் தான். இதை கிளிக் பண்ணினா நீங்க வந்து ஓப்பன் போர்ட்டல்ல லைக் வந்து சிட்டிசன் போர்ட்டல்ல பண்றீங்கன்னா 60 ரூபீஸ் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு வச்சு நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். இந்த இடத்துல மேக் பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஓகே ஐ ஷேர் அப்படிங்கிற நீங்க வந்து கொடுங்க. கொடுத்து நீங்க வந்து 60 ரூபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ரெசிப்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து பிரிண்ட் ஆகி நீங்க வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 7 டேஸ் 5 to 7 டேஸ் வெயிட் பண்ணிக்கோங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல வந்து குயிக்கா வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க, ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கொஞ்சம் லேட்டா வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் வந்து 3 ஆஃபீஸர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் நடக்கும். ஃபர்ஸ்ட் வந்து விவோ
உங்க ஏரியா உங்க வில்லேஜ்ல இருக்கக்கூடிய விவோ வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டா இருக்கு அப்படின்னா ஆர்ஐ ரெவென்யூ இன்ஸ்பெக்டருக்கு வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க, ஃபார்வர்டு பண்ணுவாங்க. அவங்க ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா வந்து தாசில்தார் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ப்ராசஸ் வந்து சிக்னேச்சர் வந்து பண்ணுவாங்க. தாசில்தார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட்டுக்கான அந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து கேன் நம்பர்ல இருந்து நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண மொபைல் நம்பருக்கு வந்து அப்டேட் ஆகும். அது வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துக்கலாம். அப்ளிகேஷன் நம்பர் வச்சு நீங்க ட்ராக் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கான ஓபிசி சர்டிஃபிகேட் நீங்க வந்து எடுத்துக்கலாம். இதான் வந்து ஒரு ப்ரொசீஜர். இது சம்பந்தம் உங்களுக்கு வேற ஏதாவது வந்து டவுட்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்க. இல்ல ப்ரோ ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து நீங்களே வந்து எனக்கு அப்ளை பண்ணி கொடுங்க அப்படின்னால வந்து நம்ம ஆன்லைன் சர்வீஸ் நம்ம தமிழ்நாட்டுலாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். பெய்டு சர்வீஸ் கவர்மெண்ட் என்ன பிரைஸ் வந்து நிர்ணயம் பண்ணிருக்காங்களோ அந்த பிரைஸ் மட்டும் நீங்க வந்து ஜிபே அனுப்பிச்சா போதும். உங்களுக்கு உண்டான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி உங்களுக்கான ரெசிப்ட் வந்து வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு கொடுத்துறோம். சர்டிஃபிகேட் வந்து அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் அதே சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணி பிடிஎஃபாகவும் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வந்து கொடுத்துறோம். இது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்ன வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. என்ன கான்டாக்ட் பண்ணுவோம் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து ரிப்ளை பண்றேன். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோ மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.